ஸோ கொஷின் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, இஃப் 3 root x plus 1 by 2 root x is equal to 3, x greater than 0, then find x square into 18x square minus 7 சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின், அல்ஜிப்ரா டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 root x plus 1 by 2 root x is equal to 3 சரிங்களா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணுங்கள். ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 3x plus 1 by 2 root x சரிங்களா. ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பக்கம் 3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9 ஆகிடும். ஸோ இது வந்து a + b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, a square plus b square plus 2ab அந்த ஃபார்மெட் எழுதலாம். அப்போ 3 root x ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9x plus 1 by 2 root x ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4x plus 2ab 2 into 3 root x into 1 by 2 root xன்னு சொல்லி வரும். இந்த root x இந்த root x கேன்சல் ஆயிரும், இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து 9 இருக்கும். ஸோ அடுத்து என்ன வரலாம்னா 9x plus 1 by 4x is equal to 9. இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா -3 ஆயிரும். ஸோ வந்து 6ன்னு வரும். ஸோ 9x plus 1 by 4x is equal to 6 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் x ஸ்கொயர் இன்ட்டு 18x ஸ்கொயர் மைனஸ் 7 தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து 9x plus 1 by 4x வந்து 6ன்னு சொல்லி தெரியும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுங்கள். அதாவது 9x plus 1 by 4x சரிங்களா. 4x தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் 6 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 36ன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட் தான். ஸோ அப்போ வந்து 9x வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 18x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 16x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 9x into 1 by 4x is equal to 36 அப்படின்னு சொல்லி வரும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிரும். இந்த 2 டேபிளில் வந்து 4 வந்து 2 2 சார் 4ன்னு சொல்லி வந்துடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 16x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. இந்த பக்கம் வந்து ப்ளஸ் 9/2 இருக்குது, அது அந்த பக்கம் வரும்போது -9/2ன்னு வரும். ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 72 minus 9/2 is equal to 63/2ன்னு வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 81x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 16x ஸ்கொயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 63/2ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இருந்தாலும் ஃபைண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 18x ஸ்கொயர் மைனஸ் 7ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 81x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 16x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 63/2ன்னு சொல்லி தெரியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இந்த 18x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 16x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 63/2 இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 18ன்ற டேர்ம். ஸோ 18 ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, x ஸ்கொயர் இன்ட்டு 18x ஸ்கொயர் மைனஸ் 7 தான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே 81x ஸ்கொயர் இருக்குது. இப்போ 18x ஸ்கொயர்ன்றது தான் நம்மளுக்கு வந்து தேவைன்றனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4/9 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 18x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 16x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கமும் 4/9 வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 81x ஸ்கொயரை 4/9 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 9 9 சார் 81, சரி 4/9 இல்லை, சரி 2/9 சரி. ஸோ 2/9 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் சரிங்களா. தப்பாக சொல்லிட்டேன், 2/9. ஸோ வந்து 2/9 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது 81x ஸ்கொயர் வந்து 2/9 மல்டிப்ளை பண்ணும்போது 9 9 சார் 81, 9 into 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 18x ஸ்கொயர்னு சொல்லி வரும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த 1 by 16x ஸ்கொயரை வந்து 2/9 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 8 சார் 16, அப்போ 8 into 9 வந்து 72. ஸோ இப்போ 1 by 72x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். 9 டேபிளில் 9 7 சார் 63ன்னு சொல்லி வரும். ஈக்குவல் டு 7. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 18x ஸ்கொயர் மைனஸ் 7 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த 18x ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 7 இந்த பக்கம் வரும்போது -7 ஆயிரும். ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 by 72x ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது -1 by 72x ஸ்கொயர்னு சொல்லி வந்துடும். நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 18x ஸ்கொயர் மைனஸ் 7 சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி 18x ஸ்கொயர் மைனஸ் 7 வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு
18x² - 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா -1/72 x². இந்த x², இந்த x² கேன்சல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா -1/72 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இது வந்து அல்ஜிப்ராலே வந்து கொஞ்சம் கஷ்டமான சம்மு. ஏன்னா நம்ம ரெகுலராக நம்மளுக்கு வந்து x + 1/x கொடுத்துட்டு x² + 1/x² கேட்பாங்க, இல்லை x³ + 1/x³ கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இவ்வளவு என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப யோசித்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சம்மு. ஸோ இது வந்து எஸ்எஸ்சியில் கேட்டால் கொஞ்சம் டஃப்பான ஒரு கொஷின்னு. தேங்க்யூ.